2019 நான் இந்த ஜெனடிக் கவுன்சிலிங், ஜெனடிக் டெஸ்ட் இதுலலாம் நான் வந்து ஸ்பெஷலைஸ் பண்றதுக்கு என்னோட கால் எடுத்து வச்சேன். இன்னைக்கு 2026 ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்துல ஜெனடிக் டெஸ்ட்லயும், ஜெனடிக் கவுன்சிலிங்லயும், ஜெனடிக்ஸ பத்தின விஷயங்கள்ல பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடந்திருக்கு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்பெல்லாம் வந்து நிறைய ஜெனடிக் டெஸ்ட் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஜெனடிக் டெஸ்டோடைய அக்யூரசி லெவல்ஸ்லாம் வந்து அதிகமாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜெனடிக் டெஸ்ட்டை பத்தின அவேர்னஸ் வந்திருக்கு. அந்த டைம்லலாம் 2019 அந்த டைம்லலாம் ஜெனடிக் டெஸ்ட்டை பத்தின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ஜெனடிக் டெஸ்ட் பத்தி ப்ரொமோட் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2019 நடக்க கிடையாது. ஆனா இத்தனை ஆண்டு காலங்கள்ல ஜெனடிக் டெஸ்டோடைய டெவலப்மெண்ட்லயும் சரி, ஜெனடிக்ஸ் பத்தின அவேர்னஸ்லயும் சரி பல முன்னேற்றங்களை என்னால கண்கூடா பார்க்க முடியுது. ஆனா மாறாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இன் ஜெனடிக்ஸ். அதுல மட்டும் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. அன்னைக்கு என்னென்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நான் பேஷண்ட்ஸ் மத்தியில பார்த்தேனோ அதே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் இன்னைக்கு 2026லயும் இருக்கு. அதுல ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். வெல்கம் டு மை சேனல். ஜெனடிக் டிசார்டர்ஸ், அதாவது மரபணு நோய். இந்த பெயரை கேட்ட உடனே பெரும்பாலானோருக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா தோணும்? பரம்பரையா ஒரு நோய் வழி வழியா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்க. அததான் ஜெனடிக் டிசார்டர்ஸ், மரபணு நோய் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இது உண்மையே கிடையாது. இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல தோராயமா 20,000 ஜீன்ஸ் இருக்கு, சரிங்களா? இந்த 20,000 ஜீன்ஸ்க்கும் அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. அதெல்லாம் அதோட வேலையை கரெக்டா பண்றதுனாலதான் நம்ம வந்து நமக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம, நம்ம குறைபாடுகள் அந்த மாதிரி எதுவும் இல்லாம நம்மளால வந்து பிறக்க முடியுது. தென் வந்து நம்மளுடைய அதாவது பிசியாலஜின்னு சொல்றோம்ல, நம்ம உடம்பு வந்து இயக்கம், அந்த இயக்கம் வந்து கரெக்டா நடக்க முடியுது. இன்கேஸ் இதுல ஏதாவது ஒரு ஜீன்ல இயல்பா இருக்கிறதுக்கு மாறா இருந்தது அப்படின்னா, ஒண்ணு நம்மளுடைய அப்பியரன்ஸ்ல ஏதாவது ஒரு டிஃபார்மிட்டிஸை நம்மளால பார்க்க முடியும். இல்லாட்டி நம்மளுடைய மெட்டபாலிசம், நம்மளோட பிசியாலஜி, அதாவது நம்மளுடைய உடம்பு வந்து இயங்குற விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை நம்மளால சந்திக்க முடியும். இல்ல இது ரெண்டுமே கூட நடக்கலாம். சோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த மாற்றத்தை தான் நம்ம ஜீன் மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? இப்போ இந்த மாதிரியான ஜீன் மியூட்டேஷன்ஸ் ஒரு நோயை உருவாக்குது அப்படின்னாலே அந்த நோய் ஒரு மரபணு நோய். அந்த நோய் வந்து ஒரு ஜெனடிக் டிசார்டர். சோ இப்போ பெரும்பாலானோர் நினைக்கிற மாதிரி பரம்பரையா தான் வந்து ஒரு நோய் வரணும், அதுதான் மரபணு நோய் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு ஜீன்ல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது, அந்த மாற்றத்தினால வந்து நம்ம உடம்புல வந்து சில பிரச்சனைகள் வருது, அது வந்து ஒரு நோயை கொடுக்குது அப்படின்னாலே அது வந்து ஒரு மரபணு நோய் தான். அதே மாதிரி இந்த மரபணு நோய் அப்படின்றது வந்து பரம்பரையா தான் வரணும் அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. மேபி ஒரு பர்சனுக்கே திடீர்னு வந்து இந்த மரபணு நோய் வந்து தோன்றலாம். அது எப்படி பாசிபிள்? ஜெனடிக்ஸ்னாலே வழியா வர்றது தானே. நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து தானே நமக்கு இந்த ஜீன்ஸ் கிடைக்குது. இப்ப அவங்க கிட்டயே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லைன்றப்போ நமக்கு எப்படி மரபணு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். ஆனா அதுக்கான பதில் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. அது எப்படி ஒரு இண்டிவிஜுவலுக்கு எந்த விதமான ஃபேமிலி ஹிஸ்டரியும் இல்லாம அவங்களுக்கே திடீர்னு ஒரு மரபணு நோய் வந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நாங்க வந்து டினோவோ மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு ஜெனடிக்ஸ்ல சொல்லுவோம். அதாவது இவங்களுக்காவே ஒண்ணு கர்ப்ப காலத்திலயோ இல்ல அந்த கரு உருவாகிற டைம்லயோ இவங்களுக்காவே வந்து இவங்களுடைய ஜீன்ஸ்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்து அந்த மிஸ்டேக்னால ஒரு நோயோ இல்ல வந்து ஒரு டிஃபார்மிட்டியோ வந்து உருவாகுது அப்படின்னா it is called as genetic disorders. இதுக்கு நம்ம பல ஜெனடிக் டிசார்டர்ஸை உதாரணமா சொல்ல முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ட்ரைசோமி 21, அதுதான் டவுன் சிண்ட்ரோம். இன்னொரு விஷயம் கூட நீங்க யோசிக்கலாம், எங்களோட அப்பா அம்மாவுக்கு யாருக்கும் இல்லை, ஆனா இந்த எங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு ஒரு மரபணு நோய் இருந்ததே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா,
இல்ல வந்து நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நார்மலா தான் இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து மரபணு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இதுக்கான காரணம் வந்து இது வந்து ஒரு ஆட்டோசோமல் ரிசசிவ் ஜெனடிக் டிசார்டரா இருக்கலாம். அதாவது பேரண்ட்ஸ் வந்து ஒரே ஜீனுக்கு கேரியர்ஸா இருப்பாங்க. அதாவது நம்மளுடைய 23 குரோமோசோம்களும் ஜோடியா இருக்கும். ஸோ அதை டோட்டலி நம்ம 46 குரோமோசோம்ஸ் அப்படின்னு கணக்குல எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 23 குரோமோசோம்ஸ்லயும் ஏதோ ஒரு குரோமோசோம்ல ஒரு ஜீன் வந்து மியூட்டேட் ஆயிருக்குன்னு வைங்களேன், ஆனா அதோடைய ஜோடி குரோமோசோம்ல மியூட்டேஷன் ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மியூட்டேஷன் ஆன ஜீன்ல இருந்து வரக்கூடிய செயல்பாடுகள் தடைப்படும். அப்கோர்ஸ் நம்ம முன்னாடியே அதை பேசிட்டோம். ஆனா அந்த தடைய வந்து அதோடைய ஜோடி குரோமோசோம் வந்து நார்மலா இருக்கிறதுனால, மியூட்டேஷன் ஆகாததுனால அது வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது, பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோய் வந்து வராது, அந்த ஜெனடிக் டிசார்டர் வந்து வராது. ஸோ இந்த ஸ்டேட்டஸை நம்ம வந்து கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதை ஏன் நம்ம வந்து கேரியர் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த மரபணு மாற்றம் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. பட் இது வந்து அடுத்த தலைமுறைக்கு போகும்போது இதே மாதிரியான ஜீன் மியூட்டேஷன் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்பவுஸ் கிட்டயும் அன்பார்ச்சுனேட்லி இதே மாதிரியான மியூட்டேஷன் அதே குரோமோசோம்ல அதே ஜீன்ல இருக்கு, அவங்களும் இதே மாதிரி கேரியரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரெக்னன்சிலையும் 25% 25% ஆஃப் ரிஸ்க் வந்து அந்த குழந்தைக்கு இந்த 2 டிஃபெக்டிவான ஜீன் மியூட்டேஷன்ஸ் கொண்ட குரோமோசோம்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னொரு இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, அப்பா அம்மா நார்மலா தான் இருக்கிறாங்க, ஆனா குழந்தைக்கு வந்து ஜெனடிக் டிசார்டர் வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு பார்வையில தான் வந்து அதை நம்மளால பார்க்கவும் முடியும். பட் இதுக்காக இது வந்து ஜெனடிக் டிசார்டர் இல்லையா, இல்ல இது வந்து ஐவிஎஃப் மாதிரி ஏதாவது மாத்திட்டாங்களா, குழந்தைய மாத்திட்டாங்களா, அப்படியெல்லாம் கூட நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து வந்திருக்கும். ஆனா வந்து அது வந்து அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு காரணம் வந்து அந்த டிசார்டர் வந்து ஒரு ஆட்டோசோமல் ரிசசிவ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்திருக்கும். அது வந்து பேரண்ட்ஸ் வந்து கேரியர்ஸா இருப்பாங்க. சோ இந்த காரணத்தினாலதான் அந்த குழந்தைக்கு வந்து அப்பா அம்மா நார்மலா இருந்திருந்தோம், அந்த குழந்தைக்கு வந்து டிசார்டர் வந்து வந்திருக்கு. அது போக சில பேருக்கு வந்து ஜீன் மியூட்டேஷன்ஸ் வந்து இருக்கும், பட் அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு அடல்ட் லைஃப் வரும்போது அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். சில டிசார்டர்ஸ் வந்து அவங்களுடைய 20s வந்து எக்ஸ்பிரஸ் ஆகலாம், சில பேருக்கு 30s எக்ஸ்பிரஸ் ஆகும், சில டிசார்டர்ஸ் வந்து 40s and 50s வந்து வரும். இந்த மாதிரியான டிசார்டர்ஸுமே காரணம் வந்து ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ் தான். இதையுமே நம்ம வந்து ஜெனடிக் டிசார்டர்ஸ் தான் சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே அந்த ஜீன் மியூட்டேஷன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், பட் அந்த ஜீனுடைய எக்ஸ்பிரஷன், அந்த டிசார்டருடைய பிரசன்டேஷன் வந்து அடல்ட் லைஃப்ல வந்து வரும். இதுவுமே ஜெனடிக் டிசார்டர் தான். அது அப்போ பரம்பரையா வர்றது வந்து மரபணு நோய் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் வந்து மரபணு நோய் தான், அதுவும் வந்து ஜெனடிக் டிசார்டர் தான். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஜெனடிக் டிசார்டர்ஸ் அப்படின்றது வந்து டினோவோ மியூட்டேஷன்ஸ்னால வரலாம், ஆட்டோசோமல் ரிசசிவ் பேட்டர்னாலையும் வரலாம். இந்த 2 கேசஸ்லயுமே ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபேமிலியில எல்லாருமே நார்மலா இருக்கலாம், அப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் கூட நார்மலா இருப்பாங்க, பட் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஜெனடிக் டிசார்டரை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜெனடிக்ஸ்ல இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ். இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு இருக்கிற ஒரு மித்தை வந்து நான் பிரேக் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் வந்து ஸ்ட்ராங்கா நம்புறேன். சோ இந்த 2026ல இருந்தாவது இந்த மாதிரியான கேள்விகளை நான் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறேன். சோ தட் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இது மூலியமா அவேர் ஆகணும். இன்ஃபேக்ட் நிறைய காமன் பீப்புளுமே இதை பத்தின அவேர்னஸ் வந்து வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோவையே பண்ணியிருக்கேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா ஜெனடிக் டிசார்டர்ஸ் அப்படின்றது வந்து பரம்பரையா தான் வரணும்னு அவசியம் இல்ல, ஒரு இண்டிவிஜுவலுக்கே ஒரு மியூட்டேஷனால வந்து வரலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. அது போக ஜெனடிக்ஸ்ல இருக்கிற சில கோர் கான்செப்ட்ஸ்ல டினோவோ மியூட்டேஷன்ஸ், ஆட்டோசோமல் ரிசசிவ் ஜீன் மியூட்டேஷன்ஸ் அண்ட் அடல்ட் லைஃப்ல வரக்கூடிய ஜெனடிக் டிசார்டர் அதை பத்தியும் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கீங்க. ஜெனடிக்ஸ் பத்தி எல்லாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்து ஜெனடிக் டெஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஜெனடிக் கவுன்சிலிங் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். என்னுடைய பேர் வந்து ஆருத்ரா, நான் ஒரு ஜெனடிசிஸ்ட்.